ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்காகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி சரளம் ஸ்டார் வீட்டில் வந்து நீங்கள் சண்டே ஈவினிங் விலாக் தான் பார்க்குறீங்க. ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே குவைத்தில் சண்டேலாம் வந்து நமக்கு மண்டே மாதிரி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டோன்னா ரொம்ப வெயில் இன்றைக்கி அப்படியே படுத்து தூங்கியாச்சு. அதனால் ஈவினிங் எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சன் உள்ள போனது தாங்க. கடன்னு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போன பாக்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் என் பசங்க சாப்பிட்டு வச்சுருந்த தட்டு எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவி வச்சாச்சு. அப்புறம் ஈவினிங் டீயும் வந்து போட்டு குடித்தாச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. இப்போ நான் வந்து சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு கிரேவி பார்க்குறோம். இந்த கிரேவி ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ரொம்பவே சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ நீங்கள் குக்கர் பார்த்துருப்பீங்க. குக்கரில் வந்து மட்டன் வந்து ஒரு 3 விசில் வச்சு நான் வேக வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரைடே வந்து ஹஸ்பண்ட் மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அன்னைக்கு மட்டன் கிரேவி பண்ணிவிட்டு நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 1.5 கிலோ பக்கம். ஸோ நான் ஒரு 1/2 கிலோ பக்கத்துக்கு எடுத்து ஃப்ரீசரில் எடுத்து போட்டுட்டேன். அன்றைக்கே க்ளீன் பண்ணி எடுத்து இடையில பசங்களுக்கு வீட்டில் இருக்காங்களே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இவ்வளோ தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஒரு 3 விசில் வந்து வேக வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம சூப்பராக சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம் இந்த மட்டன் கிரேவி. என்னென்னா நம்ம எப்பயுமே வந்து சமையல் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மட்டனுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மிக்சியில் ஜாரில் 3 தக்காளி, தேங்காய், அப்புறம் வறுத்த கொத்தமல்லி, மிளகு, கரம் மசாலா பவுட்ரு ஏற்கனவே நான் அரைச்சி வச்சேன்னு சொன்னேன்ல, அந்த பவுட்ரு ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 3 சின்ன காஞ்ச மிளகாய், மிளகு ஆட் பண்ணேன், சீரகம் ஆட் பண்ணேன், சோம்பு ஆட் பண்ணேன். இது எல்லாமே அப்படியே பச்சையாக தான் ஆட் பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அந்த பேஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வந்து அழகாக சூப்பராக நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வெங்காயம் வதக்கினதில் அழகாக எடுத்து அதுலேயும் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். அந்த வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மட்டனை ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டேன். பச்சை மிளகாலேருந்து எல்லாமே தேவைன்னா நமக்கு தேவையான காரம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வெறும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு அதை வந்து வச்சு குழம்பு வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டுக்கு தோசை செஞ்சு நேற்று பன்னீர் பட்டர் மசாலா வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் இங்கே வந்து கிச்சனில் இருந்து தோசை சுட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ தோசை காமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட வந்து எவ்வளோ தோசை வேணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து கையில் வந்து ஆக்ஷன் காமிச்சாங்க, பையனும் காமிச்சாங்க. ஸோ வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே இது ஆக்ஷனுக்கு காமெடிக்காகலாம் இல்லை, தோசை சைக்கோ தான் எல்லோரும். இட்லிலாம் சாப்பிட மாட்டாங்க, தோசைன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் தோசையை வச்சு போட்டு அவங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு ஸோ சமையலுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாம் அவங்க சாப்பிட்டு கொண்டு வந்து போட்டது எல்லாமே எடுத்து அப்படியே கழுவி காய வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு தோசை செட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி ஸ்டவ்வெலாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணேன். ஸ்டவ்வு பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக சோப்பு போட்டு என்ன பாத்திரத்துக்கு நம்ம டிஷ் வாஷ் யூஸ் பண்ணுறோமோ அதையே நம்ம போட்டுட்டு அழகாக இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல கரை இருக்கோ அந்த இடத்துல மட்டும் முள் வச்சு அந்த முள் விளக்கும் இல்லையா, அதை வச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டோம்னா டக்குன்னு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு. ஸோ நம்ம டெய்லி வந்து ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிட்டால் ரொம்ப நேரம் நமக்கு டைம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அழகாக அன்னன்னைக்கு ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும். என்றைக்காவது உடம்பு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற அன்றைக்கி விட்டுடலாம். நம்ம ஜஸ்ட்டு தொடச்சி எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெய் சிக்கெலாம் இருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி அழகாக வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வெறும் டிஷ்யூ மட்டும்தான் வச்சு நான் வந்து வைப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு, எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நான் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை, ஏன்னா நான் டெய்லி தொடச்சிட்டு இது பண்ணிவிட்டு போவேன் ஸ்டவ்வெல்லாம். ஏன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சி ஹஸ்பண்ட் தான் வந்து காலையில் தேவையானதெல்லாம் செய்வாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock 6:15 அதுக்குள்ளே ரெடி ஆகிடணுங்க. 6:15க்கு எனக்கு வைக்கல. ஹஸ்பண்ட்க்கு வந்து 6:30. சம்டைம்ஸ் அவங்க 5 o'clock போவாங்க, 4 o'clock போவாங்க. அவங்களோட டைமை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ
அதனால் அவங்க எப்பயுமே அதே ஒரே டைமில் எழுந்திரிச்சு பழகிட்டாங்களா, அப்படியே எழுந்திரிச்சிருவாங்க. நான் ஒரு 5 o'clock மேலே தான் எழுந்திரிப்பேன். அவங்க சாதம் வச்சுட்டு இட்லினா இட்லி ஊற்றி வைப்பாங்க. அப்படி தோசை அப்படின்னா தோசை, சப்பாத்தி இதெல்லாம் போடணுன்னா நான் எந்திரிச்சதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கு என்ன சப்பாத்திக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கிரேவி அது எடுத்துகிட்டு போகிறோன்னா எடுத்துகிட்டு போயிடும். அப்படி இல்லைன்னா சட்னி அரைச்சிட்டு அதெல்லாம் பண்ண வேலையெல்லாம் நான் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் அடுப்பு எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டு அதே டிஷ்யூ பேப்பரை தண்ணி வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச டிஷ்யூ எடுத்து அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வித்தின் 3 minutesக்குள்ளே நான் வந்து ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம வந்து இப்போது கீழே சமையல் பண்ணும்போது தெரிச்சிருக்கோம் இல்லையா, அதையுமே வந்து நான் வந்து நல்லா அழகாக சூப்பராக இந்த மாதிரி அந்த ஈர டிஷ்யூவிலேயே வச்சு தொடச்சி எடுத்துருவேன். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி வரவே வராது. குவைத்தில் பொறுத்த வரைக்கும் கரப்பாம்பூச்சி வந்து ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் எல்லாருக்கும். எப்படிரா அதை வந்து விரட்டுறது அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் வீட்டில் அந்த ஒரு இது இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சி கூட இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு நாங்கள் வந்து நீட்டாக வச்சுருப்போம். ஸோ சமையல் பண்ணுறப்போ அதெல்லாம் திரிச்சது அது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரையான டிஷ்யூவை வச்சு நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். கீழேயுமே க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து வீடு வந்து தொடச்சி எடுப்போம், வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸு. ஆனால் கிச்சனில் இந்த மாதிரி நான் எப்பயுமே நீட்டாக வச்சுருப்பேன். ஸோ இப்போ வந்து பர்னர் எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கடைசியில் சிங்கையுமே நல்லா சோப்பு போட்டு கழுவி வச்சிட வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம வந்து அன்னன்னைக்கு செய்யும்போது நமக்கு ரொம்ப வந்து க்ளீனிங் டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இதெல்லாம் நான் ரொட்டீனாக டெய்லி பண்ணுற வேலை தான். ஏன்னா மேடெல்லாம் கிடையாது, நாங்களே தான் எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் நாங்கள் டெய்லி இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் போய் படுக்கிறது. ஸோ இதையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கமுத்து வச்சிருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் அவங்கவுங்க ப்ளேஸில் போய் எடுத்து செட்டில் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா நாங்கள் வந்து அந்தந்த பாத்திரம் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருந்தால் தான் எங்களுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் வந்து வேலை செய்யும்போது ஈஸியாக இருக்கும். மாற்றி மாற்றிலாம் வைக்க மாட்டோம். இதெல்லாம் எடுத்து முடித்து வச்சோம்னா இப்போ பர்னர் எல்லாமே ஸ்டவ்வுக்கு எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா காலையில் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் வேலை செய்யும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி க்ளீன் பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வர கொஞ்சம் டவுட்டில் இருக்கும். ஸோ அதிகமாக வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ்லாம் போட்டு பண்ணாத நம்ம இந்த மாதிரி பண்ணாவே போதும். நமக்கு சாதாரணமாக நம்ம பாத்திரம் விளக்குற அதே டிஷ் வாஷ் வச்சு நம்ம பண்ணால் போதும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்றைக்கி நான்வெஜ் செஞ்சேன் அப்படின்றதுனால ஓகே எல்லாமே தொடச்சி எடுத்து கழுவி வச்சாச்சு. சரி குங்குமம் போட்டு மஞ்சள் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ நான். ஸோ ஜென்ரலாக இது எப்பயுமே வைப்பேன் நான். அப்பப்போ ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது போயிடும், அப்புறம் வைப்பேன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது காலையில் எடுத்து நம்ம கிச்சனுக்குள்ளே வரும்போது ஒரு மங்களகரமாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்படி தாங்க எங்கள் வீட்டு கிச்சன் சூப்பராக இருக்கும். ஸோ நான் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சுடு தண்ணி கொஞ்சம் வார்ம் வாட்டராக எடுத்து அதையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வச்சுருந்தாலே அது இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இதை நாளைக்கு காலையில் எடுத்து நல்லா ஸ்டவ்வில் தான் சூடு பண்ணுவோம். ஓவன்லலாம் சூடு பண்ணால் மதியத்துக்கெலாம் எடுத்துகிட்டு போனால் ஊசிடும். ஸோ நல்லா ஸ்டவ்வில் சூடு பண்ணிவிட்டு எல்லாம் நம்ம பேக் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் கடைசியில் ட்ராஷ் பேக் எடுத்து போட்டுடலாம். இதையுமே நம்ம வந்து வீட்டில் வந்து நைட்டில் வச்சுருந்தா கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி வரும். ஸோ நம்ம அன்னன்னைக்கு தேவையான யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுடணும், வேஸ்ட்டெல்லாம். இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ லாக் பண்ணுற பாருங்கள். எப்பயுமே இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு சாவி எடுக்கிறோம் இல்லையா, எடுத்ததுக்கப்புறம் அப்படி இந்த மாதிரி திருப்பி வச்சிடணும். ஸோ வெளியிலேருந்து யாராவது கீ போட்டாங்கனாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ சேஃப்டி லாக்கரும் போட்டாச்சு. நாங்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் துணியை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ரொம்ப வெயில் அப்படின்றதுனால கொஞ்சம் சோம்பேறிதனை போட்டுட்டு வாக்கிங் போல் இப்போ வந்து இன்டோர் வாக்கிங்க்காக இம்பேக்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அப்படின்னு நடக்கிறேன் நான். அவ்வளோதாங்க இன்றைக்கி சண்டே ஈவினிங் விலாக் எனக்கு இப்படி தான் போச்சு. சண்டே ஈவினிங் இப்படி தான் போச்சு. ஏன்னா பசங்க கொஞ்சம் லீவில் இருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இன்னும் இல்லைன்னா ஸ்கூல் டைமாக இருந்தால் இன்னும் அறிபறியாக இருக்கும்.
அவங்க ஹோம்ஒர்க் முடித்தாங்களா, எழுதுனாங்களா, அவங்க யூனிஃபார்ம் அரேஞ்ச் பண்ணுறது, புக் அரேஞ்ச் பண்ணியா, டைம் டேபிள் பிரகாரம் எடுத்து வச்சியா, அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் கொஞ்சம் படுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் 9 மணி 9:30 மணிக்குள்ளே அவங்கள போய் உள்ளே போய் அடைச்சி போட்டு படுக்க வச்சா தான் அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் அவங்களாலையும் சீக்கிரம் எந்திரிக்கணும். ஆனால் இப்போ இங்கே வெக்கேஷன்றதுனால ரிலாக்ஸாக இருக்கோம் நானும் ஹஸ்பண்டும். அவங்களோட ஸ்டஃப்பெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய இப்போ அவசியம் இல்லை. அவங்க பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருந்திருப்பாங்க காலையில். அவங்களுக்கு தேவையானதான காலையில் சாப்பிட்றதுக்கு லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணுற மாதிரி வச்சுட்டு போவோம். அவங்க ஜஸ்ட்டு ஓவனில் ஹீட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிடுவோம். இதுதாங்க குவைத்தோட வாழ்க்கை. இப்படி தான் மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், SRLM ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நடந்து முடிச்சாச்சு. எப்போவுமே படுக்க போக வேண்டியது தான். தண்ணியையும் எடுத்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி சிலிண்டர் ஆஃப் பண்ணியிருக்கேன்னா பார்த்துட்டு கேபிளில் ஃப்ளக்கெல்லாம் எதெல்லாம் இருந்ததோ அன்ஃப்ளக் பண்ணிவிட்டு கிட்டிலேருந்து எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் படுக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சாச்சு. ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு படுக்க வேண்டியது தான். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.